ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது திருப்பூர் மாவட்ட சுகாதாரத்துறை இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 60,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னமான பதவினா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு அல்லது யூஜி டிகிரி முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் எம்பிஹெச்டபிள்யூ கோர்ஸ் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 13,800 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மூணாவதாக லேப் டெக்னீஷியனுக்கான ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே டிப்ளமோ லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அல்லது லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிங்க. 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மே தெளிவாக ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், குடும்ப அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, பேன் கார்டு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 62 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் திருப்பூரை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த தபால் உரையின் மேலே எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க முறையை பார்த்தா பயோடேட்டா, உங்கள் பயோடேட்டா வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, டெம்பரரி ஜாப் தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுவீங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.